ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி, எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துரும். இப்போ நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25,719 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 25,666, செகண்ட் சப்போர்ட்டு 25,578, தேர்ட் சப்போர்ட்டு 25,491. இதில் வந்து ஃபர்தராக வீக் ஆகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இந்த ரெட் லைன் கிட்டத்தட்ட 25,806. ஸோ இந்த 25,806ன்ற மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 25,860, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,947, தேர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 26,034. இதில் வந்து அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு சைடுவேஸ்க்குள்ளே இருக்க போகுது அப்படின்றத நம்ம காலையிலே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்ட்ராடே லெவலை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நாளைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,955 நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 57,773, செகண்ட் சப்போர்ட்னும் போது 57,482, தேர்ட் சப்போர்ட்னும் போது 57,190. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 58,246ன்றது மேஜராக கூட ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போக போதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 58,425, செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 58,718, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 59,000. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா 58,246க்கும் 57,955க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். 27,384ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,482 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,638, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,796. இதெல்லாம் வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூட சப்போர்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரும். மேஜராக கூட சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,228. இந்த மேஜராக கூட சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுனா ஃபர்தராக வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,130, செகண்ட் சப்போர்ட்டும் போது 26,973, தேர்ட் சப்போர்ட்டும் போது 26,816. இதெல்லாம் வந்து மேஜராக கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதால் ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னும் போது 27,228க்கும் 27,384க்கும் இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து ஹைலி வால்டிலிட்டி அண்ட் ப்ரீமியம் வந்து டார்கெட்டே கொடுக்காத அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் பண்ணிப்பாங்க. ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு நோட் பண்ணி வச்சுங்க. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காதுன்றதை உங்களோட கமெண்ட் பாக்ஸ் அண்ட் லைக்ஸ் வச்சு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்து நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை டெலகிராம் குரூப், அதாவது இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் A to Z எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அவர்ஸில் இதில் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ், அதாவது வெபினார் வீடியோ மாதிரி கோர்சஸ்க்கான பாதியை வந்து நம்ம வெபினார் வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்க்ளூட் பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அக்சஸ் ஃப்ரீ அக்சஸாகவே கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு கோர்சஸ்க்கான வெபினார் வீடியோவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்குங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.